கோவக்காய் பொடிக்கறி செய்யலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். இது உங்கள் தோழியின் வேல்ஸ் குக்கிங் சேனல். வெல்கம் டு வேல்ஸ் குக்கிங். இன்றைக்கி ரொம்ப ஒரு சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டியான கோவக்காய் பொடிக்கறி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வேர்க்கடலை நம்ம சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப டேஸ்டியாக வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், அப்படியே லைக் அண்ட் ஷேர் பட்டனையும் தட்டி விட்டு போங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வேல்ஸ் குக்கிங்கில் ஒரு சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான கோவக்காய் பொடிக்கறி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பொதுவாகவே ஒரு சிலருக்கு கோவக்காயெலாம் பிடிக்காது. ஸோ இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அந்த வாசத்துலேயே அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டியாக வந்திருக்கு. ஸோ நம்ம இதில் வேர்க்கடலை சேர்த்துருக்கிறதுனால அந்த வாசனையை சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும். சரி வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சதும் ஒரு 3 கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸோ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிட்டோம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேம்லேயே இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ உளுந்து நல்லா வறுபட்டதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 போல் பூண்டு, கருவேப்பிலை. ஸோ இதை மூணுத்தையும் சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. ஸோ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும். ஸோ இதெல்லாம் சேர்த்து செய்கிறப்ப இந்த கோவக்காய் நல்லா அட்டகாசமாக இருக்கும். சாம்பார், ரசம், தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு முறை இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காயை சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த கோவக்காய் கூடவே 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே வேர்க்கடலை வறுத்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ 1 கப் அளவு நான் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். நான் 1/2 கிலோ கோவக்காய் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்காக 1/2 கப் அளவு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை நல்லா தோலை நீக்கிட்டு கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இது கூடவே காஞ்ச மிளகாயும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ தண்ணி சேர்க்காமல் நல்லா ட்ரையாக கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலையை இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு இதையும் நல்லா கலரி விட்டுருங்க. ஸோ போட்டு நம்ம நல்லா கலரியாச்சு. ஸோ ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ அந்த வேர்க்கடலை போட்டு கலரும் போதே நல்லா வாசனையாக இருக்குது. எல்லா குழம்புக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஒரு சைட் டிஷ்ஷாக. ஸோ குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. ரொம்ப ஹெல்த்தியான காய். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ 2 மினிட்ஸ் மட்டும் கலரிட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட கோவக்காய் பொடிக்கறி ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு காஞ்ச மிளகாய் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா
நீங்கள் எண்ணெய் போட்டு நம்ம வதக்கும் போதே வந்து உங்களுக்கு குழம்பு மிளகாய் தூள் வந்து தேவையான அளவு வந்து சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி செய்கிறப்பையும் நல்லா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கோவக்காய் பொடிக்கறி ரெடி ஆகிடுச்சு. இந்த கோவக்காய் பொடிக்கறியை உங்கள் வீட்டில் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே லைக் அண்ட் ஷேர் பட்டனையும் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.